என்னாச்சுடா? நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். போடுங்க. இத மாப்பிள்ளைட்ட கொடுங்க. அபயலட்சுமியே போற்றிவோம், அஸ்வாரூட லட்சுமியே போற்றிவோம், அஷ்டபுஜ லட்சுமியே போற்றிவோம். என்னக்கா சொல்றா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாண்டி. ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றிவோம், ஓங்கார லட்சுமியே போற்றிவோம், லட்சுமியே போற்றிவோம், கனக லட்சுமியே போற்றிவோம், கற்பக லட்சுமியே போற்றிவோம், கனகாபிஷேகம். ஜனா அண்ணா, நான் தான் சொன்னேன்ல 36 அடி பாய்வேன்னு. இப்ப எதுவும் கேட்காத, கல்யாணம் முடியட்டும், நாம அப்புறம் பேசிப்போம். போற்றிவோம், சர்வலட்சுமியே போற்றிவோம், சம்பத் ஸ்வரூபியே போற்றிவோம். போடு. சந்தான லட்சுமியே போற்றிவோம், சாந்த லட்சுமியே போற்றிவோம், சாகரோத்பவ லட்சுமியே போற்றிவோம், சித்த லட்சுமியே போற்றிவோம், சிவானந்த லட்சுமியே போற்றிவோம், சுபலட்சுமியே போற்றிவோம், சுந்தர லட்சுமியே போற்றிவோம், ஸ்வர்ண லட்சுமியே போற்றிவோம், சௌபாகிய லட்சுமியே போற்றிவோம், சௌந்தரிய லட்சுமியே போற்றிவோம், ஸ்வர்க லட்சுமியே போற்றிவோம், சைன்ய லட்சுமியே போற்றிவோம், ஜெயலட்சுமியே போற்றிவோம், ஜெகலட்சுமியே போற்றிவோம், ஷோடச லட்சுமியே போற்றிவோம், தனலட்சுமியே போற்றிவோம், தயாலட்சுமியே போற்றிவோம், தானியலட்சுமியே போற்றிவோம். இதை எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கௌரிமா, தாலிய உன் கையால எடுத்து கொடு. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆவுடைய அப்பன் ஐயா தான். அவரு கையால எடுத்து கொடுக்கறது தான் சரியா இருக்கும். ஐயா வாங்க ஐயா. கௌரி உங்க கையால தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுது. வாங்க பெரியப்பா, வந்து எடுத்து கொடுங்க. கொடுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.